பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியராலும் கிருபையும் சமாதானமும் ஐக்கியமும் நமக்குள் பெருகுவதாக. இந்த அருமையான மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளிலே நாம் இல்லங்களில் இருந்த வண்ணமாகவே காணொளி காட்சியின் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாக ஆண்டவர் தந்திருக்கிற இந்த விசுவாச ஐக்கியத்திற்காக மனதார கர்த்தரை போற்றுவோம். நம்மை ஒருமுறை இந்த ஆராதனைக்கென்று அர்ப்பணித்தவர்களாக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள கர்த்தாவே, தர்மையான மனமகிழ்ச்சியான உடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊரடங்கு உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்படுகிற இந்த காலகட்டங்களிலும் கர்த்தர் எங்களை மனமகிழ்ச்சியாக ஆராதிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து வருகிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிற இல்லங்களிலிருந்தே விசுவாசத்தின் வழியாக ஐக்கியப்படுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இந்த ஆராதனையை முழுமையாக உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய பரிபூர்ண பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறத்தக்கதாக எங்கள் எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 10வது பாமாலையை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகம் ஆனோரை, கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையார் எல்லாரும் என்ற பாடலை பாடுவோம். சற்று நேரம் அமைதலாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்க இடம் தருவோம். நம்முடைய சிந்தனையினாலும் செயல்களினாலும் ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே உணர்ந்து அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க நாம் ஆயத்தமாவோம்.
என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறாரே. மனஸ்தாபத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்போமானால் அவை நம்மை மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்க வல்லவராகவும் இருக்கிறார். நானே உன் மீறுதல்களை எண்ணித்தமாகவே குலைத்துக் கொள்கிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று திருமறை சொல்கிறது. அதை உணர்ந்தவர்களாக இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே சுட்டி காட்டியிருக்கிற அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் இணைந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்துள்ளோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தின் முத்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உணர்வுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தம் ஜனத்திற்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமீன். கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் உலகம் முழுவதும் பாதிப்பை உண்டாக்கியிருக்கிற கொரோனா நோய் தொற்று கிருமியின் நிமித்தமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காகவும் உடைய சமூகத்திலே வருகின்றோம். எல்லா தேசங்களிலும் இந்த நோய் கிருமியினுடைய பிடியிலே மாட்டி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் உடைய சமூகத்திலே நாங்கள் பாரத்தோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இத்தாலி நாட்டிலும் இன்னும் மேற்கத்திய நாடுகளில் அநேக இடங்களிலும் இந்த நோயினுடைய பரவல் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே அநேகர் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கிறார்கள். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்ததினாலே துக்கத்திலே வாடிக்கொண்டிருக்கிற மக்களும் இருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தங்களுடைய சேவை நிமித்தமாகவும் தங்களுடைய வாழ்வை இழந்த அருமையான மருத்துவர்கள், செவிலியர்கள் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இவர்களுக்காக உடைய சமூகத்திலே பாரத்தோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தையும் நாங்கள் எண்ணி பார்க்கும்போது
அர்ப்பணிப்போடு இந்த சேவையை செய்து கொண்டு வருகின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக நம்முடைய சமூகத்திலே மன்றாடுகின்றோம். சுகாதாரமற்ற சூழ்நிலையிலே அனுதினமும் தேசத்தினுடைய நல்வாழ்வுக்காகவும் தூய்மைக்காகவும் இந்த பணிகளை செய்து வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். காவல்துறையினருக்காக நம்முடைய சமூகத்தில் வந்து மன்றாடுகின்றோம். காவல்துறை பணியாளர்கள், இன்னும் அரசு இயந்திரங்களிலே அநேக அதிகாரிகள் மிக சிறப்போடு இந்த பணிகளை செய்து வருகிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்களுடைய சமூகத்திலே துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவருடைய அர்ப்பணிப்புள்ள இந்த சேவைக்கு ஆண்டவர் தகுந்த பாதுகாவலையும் பராமரிப்பையும் அவருடைய இல்லங்களிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உங்களுடைய திருக்கரங்களிலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இவர்களுக்காக நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களை தேவரீர் அங்கீகரித்தரணும். எங்களுடைய நாட்டிலும் 2வது நிலையை தாண்டி 3வது நிலைக்கு இந்த நோய் தொற்று பரவி இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்படுகின்றோம். ஆண்டவர் கிருபையாக இறங்கி இந்த பரவலை தடுத்து அநேகர் இந்த நோயின் தாக்கங்களிலிருந்து விடுதலை அடையத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மருத்துவ ஆராய்ச்சிகளுக்காக மன்றாடுகின்றோம். அந்த ஆராய்ச்சிகளினுடைய விளைவாக மருந்துகள் விரைவாக கண்டுபிடிக்கப்படவும், தடுப்பு ஊசிகள் கண்டுபிடிக்கப்படவும், விரைவாக அவைகள் அமலுக்கு வரவும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். தேவரீர் இந்த ஜெபங்களை ஏற்ற காலங்களில் நாங்கள் நன்மைகளை காணும்படியாக கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகின்றோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். திருவசன போதனைகளை நாம் கேட்கிறதற்கு முன்பாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 187வது கீர்த்தனையை பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே என்ற பாடல். வார்த்தைகளை நாம் கேட்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும்
என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிவதில்லை என்று சொன்னீரே. காலம் காலமாக யுகம் யுகமாக நிலைத்து நிற்கின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, உம்முடைய வேதத்தில் இருக்கின்ற அதிசயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும்படியாக தேவரீர் எங்கள் கண்களை திறந்திருளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளால் நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற முதலாவது கர்த்தருடைய நாளாகிய இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற ஒரு அருமையான தலைப்பு, கிறிஸ்துவின் உபசரிப்புக்கான அழைப்பு, இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் யோவான் நற்செய்தி நூலை பொறுத்தமட்டிலே 3 முறை அவர்களுக்கு தரிசனம் அருள்கின்றார். நாம் இன்றைக்கு சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியிலே அந்த 3வது தரிசனத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். இந்த 3 தரிசனங்களையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்தில் இருக்கின்ற முதல் தரிசனத்தை நாம் பார்க்கும்போது அவர்கள் பயந்து கொண்டு அறையை பூட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு மாலை நேரத்திலே வந்து தரிசனம் அருளினார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். தூய ஆவியை அவர்களுக்கு அருளினார். அதிலே பார்க்கும்போது பயத்தை நீக்குவதற்காக அந்த முதல் சந்திப்பிலே ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானத்தையும் தூய ஆவியின் பலத்தையும் அருளி அவர்களை பலப்படுத்தினார். 2வது முறையாக 8 நாளைக்கு பின்பு தோமாவுக்கு தரிசனமானார். அப்பொழுது எல்லா சீடர்களும் அவரோடு கூடவே இருந்தார்கள். அப்பொழுதும் அறையை பூட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக வந்தார். அப்பொழுதும் அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் சமாதானத்தை அருளினார். அது மாத்திரமல்ல, தம்மை தொட்டு பார்ப்பதற்கு, காயங்களை தொட்டு பார்ப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார். ஒரு நெருங்கிய உறவை அவர்களுக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்டார். சமாதானத்தையும் உறவையும் ஆண்டவர் தந்தார். ஏனென்று சொன்னால் சந்தேகங்கள் நீங்கும்படியாகவும் விசுவாசம் பெருகும்படியாகவும் ஆண்டவர் சீடர்களோடு ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொண்டார். அதுதான் இந்த 2வது சந்திப்பிலே நடந்தது. ஆனால் 3வது சந்திப்பை பார்க்கும்போது பின்மாற்றம் அடைந்தவர்களாக ஆண்டவர் அவர்களுக்கு தந்திருந்த அருள் பணியை விட்டு ஏற்கனவே இவர்கள் செய்து கொண்டிருந்த மீன் பிடிக்கிற அந்த தொழிலுக்கு இவர்கள் திரும்பி செல்ல இவர்கள் முயற்சித்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவர்களை சந்திக்கும்படியாக தொழில் ஸ்தலத்திற்கு அவர்களை நோக்கி சென்றார். கடற்கரையிலே நின்று கொண்டு இரவெல்லாம் அவர்கள் தன்னுடைய மீன்பிடி தொழிலை செய்து எந்த பலனும் இல்லாமல் இருக்கிறதை பார்த்து அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். அவர்களை உபசரிப்புக்காக ஆண்டவர் அழைத்தார். முதலாவது, பிள்ளைகளே, உங்களிடத்தில் சாப்பிடுகிறதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது 153 பெரிய மீன்கள் அடங்கிய அந்த வலையை அவர்கள் இழுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது வாருங்கள், உணவருந்துங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தார். இதை நாம் யோசித்து பார்க்கும்போது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். முதல் முறையாக பேதுருவை ஆண்டவர் அழைத்த போது, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்னவுடனே படவையும் வலைகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பேதுரு ஆண்டவருக்கு பின் சென்றார். ஒரு முறை ஆண்டவரிடத்திலேயும் கேட்டார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றும் கேட்டார். அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின் செல்கின்றோம், நமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அப்பொழுது, நீங்கள் இவைகளெல்லாம் என் நிமித்தமாக இழந்திருக்கிறீர்களோ அவைகளையெல்லாம்
நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள். நான் மீண்டுமாக திரும்பி வரும்போது இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிறது நீங்கள் என்னோடு கூட சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பீர்கள் என்றும் சொன்னார். இதை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஆனால் இப்பொழுது பின்மாற்றம் அடைந்து அருள் பணியை விட்டு தொழிலுக்கு சென்ற இந்த அருமையான சீடர்களை பார்த்து ஆண்டவர் வாருங்கள், உணவருந்த வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த அழைப்பிற்கு பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. முதல் முறையாக அவர் அழைத்த போது அவர்கள் செய்து கொண்டிருந்த தொழிலை விட்டுவிட்டு அருள் பணிக்கு ஆண்டவரோடு வந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அருள் பணியை விட்டு தங்களுடைய தொழிலுக்கு சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் அவர்களை பார்த்து அழைக்கின்றார். பேதுரு நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னவுடனே அவனோடு கூட சேர்ந்து 6 சீடர்கள் இணைந்து கொண்டார்கள். மொத்தம் 7 பேராக இணைந்து இந்த படகிலே ஏறி மீன் பிடிக்க போனார்கள் என்று சொல்லி இந்த 21ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் தந்திருக்கிற இந்த அழைப்பின் மூலமாக என்ன நோக்கத்தோடு இவர்களை அழைக்கிறார், தன்னுடைய காரணங்கள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கும்போது ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுக்கிறதற்கு 3 நோக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அந்த நோக்கங்களை நாம் இப்பொழுது தெளிவாக புரிந்து கொள்ள நம்முடைய மனதை அந்த பகுதிக்கு நேராக திருப்புவோம். ஆண்டவர் இவர்களை உணவருந்துவதற்காக அழைத்த அந்த அழைப்புக்கான முதல் நோக்கம் என்னவென்று சொன்னார், அவள் தன்னுடைய ஊழியத்திலே கொடுக்க வேண்டிய முன் உரிமை தவறாக இருக்கிறது, அதை அவர்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்பை கொடுத்தார். The purpose of his call for dining is to let them realize and rearrange the priorities in mission. அருள் பணியிலே அவர்கள் கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை தவறாக கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை அழைத்த போது அற்புதமாக உணவளித்த சம்பவங்களை எல்லாம் அவர்கள் பார்த்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வாழ்வு ஒரு கேள்விக்குறியாக மாறின போது அந்த அருள் பணியை விட்டுவிட்டு அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது விரும்பி அதனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். நம்முடைய திருமணத்திலும் கூட இந்த ஆண்டை நாம் முன்னுரிமையின் ஆண்டாக ஆசரிக்கிறோம், the year of priority. அதில் மிக அருமையான ஒரு வசனத்தையும் நாம் இந்த ஆண்டுக்குரிய வசனமாக தெரிவு செய்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் என்று சொல்வதனுடைய பொருள் என்னவென்றால், சில நேரங்களிலே நாம் கடைகளிலே சென்று பொருட்கள் வாங்க செல்லும் போது ஒரு பொருளை வாங்கினால் இன்னொரு பொருள் இலவசமாக கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இலவசமாக கொடுக்கப்படுகிற அந்த பொருளை மட்டும் எனக்கு கொடுங்கள் என்று நாம் கேட்க முடியாது. முதன்மையாக வாங்க வேண்டிய பொருளை வாங்கினால் மாத்திரமே மற்றெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதுபோலவே ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுவீர்களானால் வாழ்வுக்குரிய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கூடவே வழங்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே அந்த முன்னுரிமையை மாற்றி இவர்கள் தொழிலுக்கு வந்தால்தான் பிழைக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து தங்களுடைய ஊழியத்தை மறந்து இப்பொழுது தொழிலுக்கு வந்து விட்டார்கள். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பிழைப்பதற்காக மற்றும் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல, உன்னதமான பணியை செய்யும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதையும் சீடர்களுக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். You have not been called for mere survival, but for magnificent mission. இதை நாம் யோசித்து பார்க்கும்போது முதலாவது இந்த அருமையான சீடர்களை ஆண்டவர் அழைத்ததற்கான முதல் நோக்கம் என்னவென்றால், நீங்கள் முன் உரிமை கொடுப்பதிலே தவறு செய்திருக்கிறீர்கள், மாற்றி அமைத்திருக்கிறீர்கள், உங்கள் பிழைப்புக்கானவைகளை சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள், அதை விட்டுவிட்டு அருள் பணிக்கானவைகளை நீங்கள் சிந்தியுங்கள், அவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இரண்டாவது இந்த பகுதியிலே பார்க்கும்போது இவர்களை பிள்ளைகளே வாருங்கள் உணவருந்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்ததற்கு காரணம், இவர்கள் தவறான முடிவை எடுத்து விட்டார்கள். ஆகையினாலே
அதை குறித்து அவர்கள் மறுபரிசீலனை செய்து அந்த முடிவை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அழைக்கிறார். The second purpose of his call for dining is to let them reconsider their decisions. அவர்கள் எடுத்த தீர்மானங்களை குறித்து அவர்கள் மறுபரிசீலனை செய்து அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பகுதியிலே பார்க்கும்போது முதலாவது பேதுரு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். ரிட்டர்னிங் பேக் ஃப்ரம் மிஷன் டு ப்ரொஃபஷன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அருள் பணியை விட்டுவிட்டு நான் என்னுடைய பிழைப்புக்கான இந்த தொழிலை செய்ய போகிறேன் என்று சொன்னவுடனே அவர்களோடு கூட மற்ற சீடர்களும் இணைந்து கொண்டார்கள். இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இதுவரையிலும் அவர்களோடு கூடவே இருந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்த ஆண்டவர் இப்பொழுது அவர்களோடு இல்லை. ஆகையினாலே போகிற இடங்களில் எல்லாம் தேவையான உணவுகள் அவர்களுக்கு கிடைத்தது. அவைகளை இவர்கள் கொடுப்பதற்காகவே பணத்தை கையாளுவதற்காக யூதாஸ் காரியோத் என்கின்ற ஒரு பொருளாளரும் அவர்களோடு கூட இருந்தார். இப்பொழுது ஆண்டவரை காட்டிக் கொடுத்ததினாலே அவரும் மரித்து போனார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். சரீர அளவிலே இப்பொழுது இவர்களோடு கூட இருந்து அந்த ஊழியத்தை நடத்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சரியான தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இவர்கள் வந்துவிட்டார்கள். The absence of Jesus has brought them to a starting point of crossroad in mission. ஊழியத்திலே ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இவர்கள் வந்துவிட்டார்கள். அதாவது, பிழைப்புக்கான வழியை நாம் பின்பற்றி செல்வதா அல்லது ஊழியத்திற்கே செல்வதா? அப்படியானால் ஊழியத்திற்கு சென்றால் நம்முடைய பிழைப்புக்கானவைகளை நாம் எப்படி நடத்துவது, அவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஏற்பட்டுவிட்ட காரணத்தினாலே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்திற்குள்ளாக வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் நினைத்தது போல தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் இப்பொழுது அவர்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் எப்பொழுது கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையின் அடிப்படையில் செயல்பட்ட போதுதான் இந்த 153 மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. இதில் இருந்து என்ன தெரிந்து கொண்டார்கள் என்றால், ஆண்டவர் இவர்களை அவருடைய சொந்த வழிகளிலே போகிறதற்கு அவர்களை அனுமதிக்கவில்லை. உடனடியாகவே அந்த நாளில் அவர்களை வந்து தீர்மானம் எடுத்த அந்த நாளிலேயே வந்து சந்தித்தார். There was no long road for them to get along with their own way. என்றால் அந்த நாளிலேயே ஆண்டவர் அவர்களை வந்து சந்தித்தார். அவர்கள் விருப்பப்படி அவருடைய தெரிந்து கொண்ட அந்த பாதையிலே நீண்ட தூரம் பயணிப்பதற்கு ஆண்டவர் அவர்களை அனுமதிக்கவில்லை. அந்த நேரத்திலே வந்து அவர்களை சந்தித்தார். அவர்களை அழைத்து நீங்கள் இந்த தீர்மானத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு விளக்கினார். அதற்காகவே இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஊழியமா தொழிலா என்பதை குறித்து அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள். இப்பொழுது ஊழியம்தான் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டுக்கு வரும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு மீன் கிடைத்திருந்தாலும் கூட இது ஆண்டவருடைய வார்த்தையின்படியே கிடைத்த ஆசீர்வாதம். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை அன்றைக்கு அவர்களை தேடி வரவில்லை என்றால் இந்த மீன் கிடைத்திருக்காது. அதில் இருந்து அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால், நமக்கு நாமே வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல், அவருடைய ஆற்றல் இல்லாமல் நமக்கு நாமே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள இயலாது என்பதையும் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். மூன்றாவது, இந்த பகுதியிலே இவர்களை உணவருந்தும்படியாக ஆண்டவர் அழைத்ததற்கான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பை மறு உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அழைத்தார். The third purpose of his call for dining is to reaffirm their commitment. என்றால் அவர்கள் அர்ப்பணித்திருந்தார்கள். ஆனால் அந்த அர்ப்பணிப்பிலே தவறுகள் நிகழ்ந்து விட்டது. ஆனால் அந்த தவறுகளை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே கடிந்துரைக்கவில்லை. மிக கடுமையான வார்த்தைகளை பேசி அவர்களை எந்த விதத்திலும் மனதை துன்புறுத்தவில்லை. அதற்கு பதிலாக சில காட்சிகளை அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிறார்.
அந்த காட்சிகளின் வழியாக இவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அந்த காட்சிகள் என்னவென்றால் கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது. கரி நெருப்பு என்பது பேதுருவை பொறுத்த மட்டிலே ஆண்டவரை மறுதலித்த அந்த நிகழ்வை சுட்டி காட்டுகின்ற ஒரு அடையாளமாக இது இருக்கிறது. ஆண்டவரை பிடித்து சென்ற போது பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கரி நெருப்பு போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற வெள்ளத்திலே நின்ற போது, நீயும் அவர்களில் ஒருவன் தானே என்று சொன்னபோது, நான் அவரை அறியேன் என்று சொல்லி மறுதலித்தானே, அந்த மறுதலிப்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அம்சமாக இந்த கரி நெருப்பு இப்பொழுது போடப்பட்டிருக்கிறது. அந்த கரி நெருப்பின் மீது மீன்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆதி திருச்சபையிலே மீன் என்பது விசுவாச உறுதிப்பாட்டையும் சாட்சி வாழ்வையும் குறிக்கக்கூடியதாக இருந்தது. கிரேக்க மொழியிலே இக்தூஸ் என்கின்ற வார்த்தை தான் மீனை குறிக்கக்கூடியது. அதில் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொற்களை வைத்து ஆதி திருச்சபையார் வைத்திருந்தார்கள். IXTUS என்கின்ற இந்த வார்த்தைகளை வைத்து அவர்கள் மிக சிறப்பாக அந்த கிரேக்க மொழி வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்தையும் வைத்து விசுவாசத்தை உறுதிப்படுத்தி இருந்தார்கள். I என்பது ஈசூஸ் என்பதையும், X என்ற குறியீடு கிறிஸ்டோஸ் என்பதையும், T என்பது தியோஸ் என்பதையும், U என்பது குயோஸ் என்பதையும், S என்பது சோட்டையர் என்பதையும் குறிக்கக்கூடியது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இரட்சகர் என்பதுதான் இதனுடைய பொருள். பேதுரு அப்போஸ்தலனும் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு செசரியா பட்டணங்களின் திசையிலே வந்தபோது, இயேசு கிறிஸ்து மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொன்னார்கள். ஆனால் பேதுருவோ, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னபோது, பேதுருவே, இரத்தமும் மாம்சமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னபோது, இந்த சிறப்பான விசுவாசத்தை அறிக்கையிட்ட அதே பேதுரு இப்பொழுது மறுதலித்தது மாத்திரமல்ல, பின்வாங்கி போய் தன்னுடைய சொந்த தொழிலுக்கே திரும்ப வேண்டும் என்று நினைப்போடு இருக்கும்போது, ஆண்டவர் இந்த கரி நெருப்பின் மூலமாகவும் இந்த மீனின் மூலமாகவும் அவர்களுக்கு சில காரியங்களை சுட்டி காட்ட விரும்பினார். அது மாத்திரமல்ல, அப்பம் என்பது வாழ்வை குறிக்கக்கூடிய, வாழ்வு தரக்கூடியது. ஆகினாலே ஆண்டவர் வாழ்வை தர விரும்புகிறார். அந்த வாழ்வு சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை அது நெருப்பின் மேல் வைக்கப்பட்டதாக இருந்தாலும், உபத்திரவங்களின் வழியாக செல்ல வேண்டியது இருந்தாலும், அந்த சாட்சியை இவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் மறைமுகமாக இந்த காட்சிகளின் வழியாக அவர்களுக்கு உறுதிப்படுத்தின போது அவர்கள் தங்களை மறு அர்ப்பணிப்பு செய்து கொண்டார்கள். உறுதியான விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை பின்பற்றுவோம் என்று சொல்லி தீர்மானித்துக் கொண்டார்கள். அதற்காகவே தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை வாருங்கள், என்னோடு உணவருந்துங்கள் என்று சொல்லி அழைத்தார். ஒருவேளை அவர் முதலிலே பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று அவரிடத்திலே கேட்டார். ஆனால் இப்பொழுதோ மீன் இருக்கிறது, அப்பமும் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி அன்போடு அழைத்தார். அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆண்டவர் தான் இதை தருகிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து தொடர்ந்து அவருக்கென்று தங்களுடைய சேவையை செய்ய ஆரம்பித்தார்கள். அதன் விளைவாக மத்திய ஆசியாவிலும் உலகெங்கிலும் உள்ள நாடுகளிலும் இந்த சுவிசேஷம் எவ்வளவாய் பரவி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பின் விளைவு உலகெங்கிலும் கர்த்தருடைய சுவிசேஷமானது செல்ல ஆரம்பித்தது. அதை பற்றி நாம் யோசிக்கும் போது நாம் ஒருமுறை மீண்டுமாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் திருமுழுக்கு பெறுவதற்காக நம்முடைய பெற்றோர் நம்மை ஆலயத்திற்கு கொண்டு வந்த ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்திருக்கலாம். ஆனால் அது அர்ப்பணிப்பு பெற்றோர் செய்தது. ஆனால் நாம் தனிப்பட்ட விதத்திலே வளர்ந்த விசுவாசியாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து மறு அர்ப்பணிப்பு செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே மிக அருமையான ஒரு பாடல் உண்டு. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்குத்தத்தம் அல்லாது இப்போது அவர்கள் வாக்குறுதி கொடுத்து
உம்மிடத்திலே ஒப்படைத்தது மாத்திரமல்ல, இப்பொழுது நாங்கள் எங்களை உம்முடைய சன்னிதானத்திலே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற மிக அருமையான ஒரு பாடல். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த 3 நோக்கங்கள் ஒருவேளை நம்மையும் சிந்தித்து பார்க்கும்போது, நம்முடைய வாழ்வையும் யோசித்து பார்க்கும்போது, இந்த 3 விதத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றார். இந்த 3 நோக்கங்களோடு நம்மையும் ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? மிக சிறந்த நண்பர்கள் 2 பேர் இருந்தார்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர்கள். அவர்கள் அனுதினமும் கூலி வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் தங்களுடைய இல்லத்திற்கு திரும்பும் போது ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். அதற்காக அந்த ஆற்றின் கரையிலே ஒரு சிறிய படகை கட்டி வைத்திருப்பார்கள். இரவு நேரத்திலே வந்ததும் அந்த படகை அவிழ்த்து இருவருமாக சேர்ந்து அந்த படகை ஓட்டிக்கொண்டு மறுகரைக்கு போய் வீட்டுக்கு செல்வார்கள். ஒரு நாள் இந்த 2 பேரும் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது நண்பர்கள் எல்லாம் இந்த இருவரையும் மது அருந்துவதற்காக கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் அதிலே ஒரு நண்பர் சொன்னார், வேண்டாம், இப்படிப்பட்ட தீய காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் கூட சென்ற நண்பரும் சற்று அதற்கு ஒத்து வருகிறது போல் இருந்தாலும் இந்த உலக ஆசை நிமித்தமாக இவரையும் சேர்த்து அந்த தீமையான பழக்கத்திற்கு இழுத்துச் சென்றார். இருவருமாக சேர்ந்து நன்றாக மது அருந்தினார்கள். அந்த குடி போதையிலேயே இருவருமாக இரவிலே வந்தார்கள். படவிலே ஏறி உட்கார்ந்து தண்டு வலிக்க ஆரம்பித்தார்கள். விடிய விடிய இவர்கள் தண்டு வலித்துக் கொண்டிருந்தார்கள். விடிந்த போதுதான் இவர்களுக்கு தெரிந்தது, படகு இருந்த இடத்திலேயே இருந்தது. இவர்கள் அந்த இடத்திலேயே தண்டு வலித்துக் கொண்டே இருந்தார்கள். காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு குடி போதை அதிகமான காரணத்தினாலே அந்த படகை கட்டி வைத்திருந்த அந்த கயிறை இவர்கள் அவிழ்க்க மறந்துவிட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது, நாம் போக வேண்டிய இடத்திற்கு இன்னும் போகவில்லை. இருந்த இடத்திலேயே இரவெல்லாம் என்ன செய்திருக்கிறோம், தண்டு வலித்துக் கொண்டே இருந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தார்கள். ஒரு சிறிய காரியம் அவருடைய வாழ்க்கையிலே எந்த முன்னேற்றத்தையும் இல்லாமல் அந்த இடத்திலேயே அவர்களை நிற்க வைத்துவிட்டது. சில வேளைகளிலே பின்மாற்றம் என்பது ஆண்டவரை நோக்கி பின்தொடர்ந்து செல்ல வேண்டிய அந்த வாழ்க்கையிலே இருக்கிற இடங்களிலேயே நம்மை அப்படியே அமிழ்த்திவிடக்கூடியதாக இருக்கும். ஆகினால்தான் அதை சிந்தித்து பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற இந்த அழைப்பை ஏற்று தொடர்ந்து அவருக்கு பின் செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் பின் செல்ல ஆயத்தமாக அர்ப்பணிப்போடு இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்வின் அனைத்து தேவைகளையும் பொறுப்பேற்று நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சீடர்கள் திருப்பணியை விட்டு மீண்டுமாக தங்களுடைய தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்த போது அந்த நாளில் தானே அவர்களை சந்தித்து அவர்களுக்குள்ளாக காணப்பட்ட குறைகளை நீக்கி அன்போடு அவர்களை உம்முடைய பக்கமாக இழுத்துக் கொண்டீரே, அதை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். அவருடைய முன்னுரிமை சரியில்லை என்று சொல்லி சரியான விதத்தில் முன்னுரிமை கொடுப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அவர்கள் எடுத்த தீர்மானம் தவறாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி சரியான தீர்மானத்தை எடுக்க அவர்களுக்கு நீர் உதவினீர். அவர்களை தொடர்ந்து மறு அர்ப்பணம் செய்யும்படியாகவும் வழிநடத்தினீர். அவர்கள் உமக்கு சாட்சியாக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் அவருடைய வாழ்வின் வழியாக, அவருடைய மரணத்தின் வழியாக நாங்கள் கேள்விப்பட்டு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம். அவ்விதமாகவே எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய திருப்பணிகளும் அமையும்படியாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஊரடங்கு காலத்திலும் நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எங்கள் மீது வைத்த அளவற்ற அன்பினார் இப்படிப்பட்ட சிறந்த வாய்ப்புகளை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறேன். நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். எங்களை ஒருமுறை தாழ்த்தி உடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். உமக்காக எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபைக்கும் நேசமுள்ள பராமரிப்புக்கும் நம் எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக.
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. ஆண்டவருடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.